நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த காணொளி மாற்றம் தேவை என்றதை பற்றித்தான் அமைய போகுது. இந்த காணொளி மாற்றம் தேவை என்பதை நீங்கள் பார்ப்பதற்கு முதல் என்னுடைய சேனலை முதல் தடவையாக நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். என்ன மாற்றம் தேவை? வாங்கோ காணொளிக்குள்ள போவோம். கடந்த சில ஆண்டுகளாக அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் நடிகர் விஜய் அவர்கள். இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மிகவும் ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை அவர் பெற்றிருக்கிறார். அவர் தொடங்கின கட்சி உங்களுக்கு தெரியும், தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை 2024 ஆட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக நீதி, கல்வி, ஊழல் எதிர்ப்பு போன்ற விஷயங்களை நல்லாவே முன்னிறுத்தி வச்சிருக்கிறார். மற்றது அவருக்கு நிறைய ரசிகர் மன்றங்கள் இருக்குது. அந்த ரசிகர் மன்றங்கள் அனைத்துமே அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக, குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் இளைஞர்கள் ஒரு மாற்றம் தேவை, இந்த தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் தேவை என்பதை வலியுறுத்தி அவர் பின்னால் நிற்பதை எங்களால் இந்த தேர்தல் முடிவுகளை வைத்து கணிக்கக்கூடியதாக உள்ளது. பெரிய பெரிய கட்சிகள் உங்களுக்கு தெரியும், டிஎம்கே போன்ற பெரிய பெரிய கட்சிகளோடு அவர் இந்த தேர்தலில் களமிறங்கி மிகவும் ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை ஈட்டியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயினுடைய பலம் என்ன? வாங்க பார்ப்போம். பெரிய ரசிகர்கள் அடிப்படை அவருக்கு பின்னாலே இருந்தது. அதாவது இளைஞர்களிடம் அவருடைய பிரபல்யம் இருந்தது. இளைஞர்கள், அதாவது தமிழக இளைஞர்கள் மாற்றம் தேவை என்பதில் குறியாக இருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் நிரூபித்து காட்டியிருக்குது. மாநிலம் முழுவதுமே அவருடைய அடையாளமாக அவர் இன்று தென்பட்டு கொண்டிருக்கிறார். அது அவருடைய வெற்றியை குறிக்குது. அதோட பெரிய ஒரு சவாலையும் அவர் எதிர்கொள்ள வேண்டி இருக்குது. அதாவது அவருடைய தேர்தல் அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் நன்றாக அவதானித்து வருகின்றார்கள். குறைவுதான் இருந்தாலும் அந்த குறைந்த அளவு அனுபவத்திலே இருந்தும் அவர் இவ்வளவு வெற்றியை ஈட்டியிருக்கிறார் என்று சொன்னால் மக்கள் அவரில் மிகுந்த நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள் என்றதுதான் உண்மை. அதாவது வலுவான தரைமட்ட அமைப்பு உருவாக்க வேண்டியது பெரியொரு கடமையாக இருக்கிறது. கூட்டணி அரசியலை உருவாக்க வேண்டும். அதுக்குத்தான் இப்பொழுது பெரிய சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். நீண்ட கால தமிழக நம்பிக்கையை உருவாக்க அவர் மிகவும் போராடி கொண்டிருக்கின்றார். அவர் வர வேண்டும் என்பதில் மக்கள் வலுவாக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் மாற்றம் தேவை, தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் தேவை, சட்டமன்ற தலைவராக வருவதற்கு ஒரு மாற்றம் தேவை என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். விஜய் அவர்கள் சிஎம்மாக வருவது, தமிழக முதல்வராக வருவதற்கு 108 சீட்டுகளை அவர் பெற்று அமோக வெற்றி பெற்றிருக்கிறார். இதில் அவர் அந்த முதல்வராக பதவியேற்பதற்கு 118 சீட்டுகள் தேவையாக இருக்கிறது. அதாவது மொத்தம் இன்னும் 11 இடங்கள் தேவையாக இருக்கின்றது என்பது தேர்தல் கணிப்பாக இருக்குது. ஆனால் மக்கள் அவர்களுடைய மனக்குமுறல்கள் மன்னராட்சி வேண்டாம், மக்களாட்சி வேண்டும் என்றதில் குறியாக இருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. விஜய் சிஎம் ஆவாரா இல்லையா என்பது இப்போது உறுதியாக சொல்ல முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும், அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும், அவருடைய அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சியை நாங்கள் அவருடைய வெற்றியிலேயே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவருக்கு பின்னால் மக்களுடைய பலம் மிகவும் கூடுதலாக இருந்தது. அவருடைய தேர்தலின் வெற்றியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருந்தது. அந்த ஆதரவில் அவர்கள் ஒவ்வொருவரும் தெரிவித்த சில விஷயங்களில் பார்க்க போனால் மாற்றம் தேவை என்பதை அவர்கள் உணர்ந்து நிற்கிறார்கள். அதாவது கூட்டணிகள் சேர்ந்து அவர் அரசியலில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக, தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் வர வேண்டும் என்றதில் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேணும். தேர்தல் முடிவுகள் அவருக்கு வெற்றியை அளிச்சிருந்தாலும், நீண்டகால அரசியல் செயல்பாடு அவருக்கு இல்லையா இருந்தாலும், அவருடைய வெற்றி அவருடைய கட்சியினுடைய பெரிய வளர்ச்சியைத்தான் காட்டுது. தமிழ்நாட்டில் சினிமா அரசியல் இது புதிதல்ல. எங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் அவர்கள் எல்லாம் நடிகர்கள் தான். ஆனால் அந்த தமிழ்நாட்டை அவர்கள் சிஎம்மாக இருந்து வழிநடத்தி இருக்கிறார்கள். அதையெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். வெற்றி பெற்று
வரலாறு படைத்திருக்கிறார்கள் அவர்கள். அந்த வழியில் விஜய் அவர்களும் ஒரு நடிகர் தான், இருந்தாலும் ஒரு சிறந்த ஒரு தமிழகத்தினுடைய ஒரு சிறந்த ஒரு சிஎம்மாக அவர் வர வேண்டும் என்றது எங்களுடைய ஆசையாகவும் ஆவலாகவும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தேர்தலில் வெற்றி பெற்று சிஎம் ஆகுவது பெரிய ஒரு அரசியல் சவால் என்றது உங்களுக்கு தெரியும். அந்த அரசியல் சவாலில் விஜய் அவர்கள் ஜெயித்து சிஎம் ஆவாரா என்பதுதான். மாற்றம் வருமா, இந்த தமிழகத்துக்கு மாற்றம் வருமா என்பது மக்களுடைய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்டகால நம்பிக்கையை விஜய் அவர்கள் உருவாக்க வேண்டும் மக்களுக்கு. அந்த நீண்டகால நம்பிக்கையை உருவாக்கியதை ஓரளவு பார்க்கக்கூடியதாகத்தான் இருந்தது. அவர் சிறந்த கொள்கைகளை மக்களுக்கு தேர்தலுக்கு முன்னால் பிரச்சாரம் செய்திருக்கின்றார். அதாவது 10 நிபந்தனைகள் தான் மக்களுக்கு அந்த வாக்குறுதிகளை தான் செய்து கொடுப்பதாக அவர் அறிவித்திருந்தார். அவற்றை அறிவித்தரிலே நாங்கள் பார்த்திருந்தோம் என்றால் முற்றிலுமே வித்தியாசமான நல்ல செயற்பாடுகள், நல்ல கொள்கைகளைத்தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்றபடியாக நீண்டகால நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது, உருவாக்குவார் என்று நாங்கள் நம்புவோம். விஜய் அரசியல் பயணம் இன்னும் ஆரம்ப கட்டமாகத்தான் இருந்தாலும் மக்கள் மிகவும் எதிர்பார்க்கின்றார்கள். அவர்களுடைய தமிழக மக்கள் அதிகமாக அவர் வர வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவர் சிஎம்மாக சிறந்த ஒரு ஆட்சியை செய்து அடுத்து வரும் தேர்தல்களிலும் அவர் வெற்றி பெற வேண்டும் என்பது மக்களுடைய பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. மக்களே, உங்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், நாங்கள் அண்மையில் இந்தியாவுக்கு சென்றிருந்த போது சில மக்களிடம் நாங்கள் சாதாரணமாக கதைத்தோம். இந்த அரசியல் செயற்பாடு அங்கே இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முதலே பெரிய ஆரவாரமாக கொடிகள் எல்லாம் பறக்கவிடப்பட்டு வீதிகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு மிகவே பார்க்கிறதுக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வடிவில் அழகழகாக கொடிகள் எல்லாம் பறக்கவிட்டு அலங்காரங்கள் எல்லாம் சும்மா அப்படியாக இருந்தது. அழகாக இருந்து தேர்தல் களை கட்டி கொண்டிருந்தது. மக்கள் ஆரை பார்த்தாலும் தேர்தலை பற்றித்தான் பேசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நாங்களும் சாதுவாக அவர்களிடம் கதைத்தோம். நீங்கள் யாரை எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொல்லி, எந்த கட்சி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொல்லி சிலரிடம் கதைத்திருந்தோம். அப்போ மக்கள் சொன்னார்கள், யாராக இருந்தாலும் எங்களுக்கு நல்லது செய்பவர்களுக்கு மட்டுமே நாங்கள் வாக்கு போடுவோம் என்று சொல்லி அவர்கள் உறுதியாக சொன்னார்கள். அவர்கள் எங்களுக்கு தலைவராக வந்தால் எங்களுக்கு சரியாக இருக்கும். யார் ஆட்சி செய்தா என்ன, மக்களுக்கு நல்ல நலன்களை அவர்கள் செய்ய வேண்டும். செய்யும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு திருப்பி வாக்களிக்க தயாராக இருக்கிறோம் என்றதில் கருத்தை அவர்கள் வலியுறுத்தி நின்றார்கள். அப்போ விஜய் அவர்கள் இன்று இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்னு சொன்னால் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். தங்களுக்கு அதிகமான நன்மைகள் தங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது புதிய ஒரு வடிவமைப்பாக அரசியல் அமைப்பு தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றங்கள் கொஞ்சம் வரும். அதால் மக்களுக்கு நிறைய நன்மைகள் பயக்கும் என்றதில் மக்கள் தெளிவாக இருந்தார்கள். அவருடைய கருத்துக்கள் அப்படித்தான் இருந்தது. எங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், வரும் ஆட்சிகள் எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்லது செய்யும் பொழுது அவர்களுக்கு பின்னால் போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற கருத்தை அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருந்தார்கள். நாங்கள் கதைத்த இடத்துல எங்களுக்கு ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான் என்ற கருத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். அப்படி பார்க்கல விஜய் அவர்கள் அமோக வெற்றி பெற்றிருக்கிறார் என்று பார்க்கல மக்கள் விஜய் அவர்கள் வைத்த வாக்குறுதிகளை நம்புகிறார்கள். நம்பி அவருக்கு பின்னால சென்று வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர் வெற்றியை ஈட்டியிருக்கிறார். என்றபடியாக மக்களுடைய நம்பிக்கை தளராமல் அவர் ஆட்சியை தொடருவார் என்றது எங்களுக்கும் ஒரு நம்பிக்கையாகத்தான் இருக்கிறது. மக்களே,
தமிழக மக்கள் எதிர்பார்ப்பது போல சிறந்த ஒரு தலைவரை, அதாவது ஒரு சிஎம்ஐ அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு விஜய் அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாகவும் இருக்கிறது. அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு என்னுடைய சணலின் ஊடாக, அதாவது சுவிஸ் மாலா ஆர்ட்ஸ் என்ற இந்த சணலின் ஊடாக அவருக்கு நான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறார். வாழ்த்து தெரிவிப்பதனுடைய ஒரு நோக்கமாகவும் தான் இந்த காணொலி அமைஞ்சிருக்குது. இந்தியாவில் பார்த்த சிறந்த ஒரு அழகான காட்சிகளை, அழகான ஒரு நாடு, அதிலும் தமிழ்நாடு இனி இல்லைன்னு சொல்லவே தேவையில்லை, அவ்வளவு அழகான நாடு. அந்த அழகான காட்சிகளுடன் உங்களுக்கு இந்த செய்திகளை தந்திருக்கிறேன். இதே போன்ற சிறந்த செய்திகளை உங்களுக்கு தர்றதுக்கு நான் காத்திருக்கிறேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து இந்த காணொலியிலிருந்து நான் விடைபெறப் போறேன். மீண்டும் சிறந்த காணொலிகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்க்குற இந்த காட்சி நாங்கள் சென்னையில இருந்து அன்னை வேளாங்கண்ணி நோக்கி, பாண்டிச்சேரியை கடந்து அன்னை வேளாங்கண்ணியை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அந்த போகின்ற பாதையில் எடுக்கப்பட்ட அழகான காட்சிகளை தான் உங்களுக்கு இணைச்சிருக்கிறேன். பார்க்குறதுக்கு அவ்வளவு ரம்மியமாக இயற்கையோட அப்படியே ஒன்றித்து போன அழகிய காட்சிகளை உங்களுக்கு அப்படியே காட்சிப்படுத்தி இருக்கிறேன். உங்களுக்கும் இந்த காட்சிகள் எல்லாம் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். பல பேர் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.